எல்லாம் வல்ல இறைவனுக்கும் எவ்வளவு கேட்டாலும் அதைவிட மிக அதிகமாகவே தர தயாராக காத்திருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடானிக்கோடு வணக்கங்களும் நன்றிகளும். வாழ்க வளமுடன், வாழ்வோம் வளத்துடன். இன்னைக்கு ஒரு ஆரோக்கிய புரட்சி. என்ன ஆரோக்கிய புரட்சிங்க? இதுக்கு முன்னாடி என்ன புரட்சி இருந்தது? இதற்கு முன்னாடியெல்லாம் நாம் நிறைய புரட்சிகளை பார்த்துருக்கோம். வெல்னஸ் ரெவல்யூஷனுங்கிறது அதில் புதிய புரட்சி. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ஆரோக்கியம் சம்மந்தமான செய்திகளை தான் பார்க்குறோம். வாட்ஸ்அப் எடுத்தால் ஆரோக்கியம் சம்மந்தமான செய்திகள், ஃபேஸ்புக் உள்ளே போனால், யூடியூப் உள்ளே போனால், எங்கே பார்த்தாலும் ஆரோக்கியம் சம்மந்தமான செய்திகளை நிறையா பார்க்குறோம். முன்னாடி இல்லாமல் இப்போ மட்டும் ஏன் இந்த அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். என் பேர் முனைவர் யோகநாதன். ஆக்சுவலாக என்னோடய ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு பாரம்பரிய மருத்துவ குடும்பம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களாக ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ரன் பண்ணிவிட்டு, கூடவே இந்த ஆரோக்கியத்துறையிலையும் கிட்டத்தட்ட 18 வருடங்களுக்கு மேலாக ஈடுபட்டுருக்கேன். இப்போ என்னோடய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஆஃப்டர் கோவிட் ஃபுல்லாகவே ஷட் டவுன் பண்ணிவிட்டு முழுக்க எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முழு முயற்சியோடு நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் அந்த விஷயத்தை செய்கிற மாதிரி ஒரு பிளான். இன்றைக்கி எல்லாருக்கும் என்ன தேவைங்க? 2 விஷயம். ஒன்று பணம், இன்னொன்று ஆரோக்கியம். பணம் இருக்கிறவங்களுக்கும் ஆரோக்கியம் வேணும், கரெக்டுங்களா? அந்த பணத்தை அனுபவிக்கிறதுக்கு. அப்போ இருக்கிறதுலே பெரிய செல்வம் அப்படிங்கிறது இந்த ஆரோக்கியம் செல்வம் அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஒரு முழு முனைப்போட சேவை செஞ்சிட்ருக்கேன். ஐம் ஏ சர்டிஃபைட் நியூட்ரிஷன் அட்வைசர், சக்ரா ஹீலர், ஹிப்னோதெரபிஸ்ட், ப்ரானிக் ஹீலர், ரைக்கி ஹீலர், லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரெயினர் அண்ட் ஆல்சோ ஏ பிஸ்னஸ் கன்சல்டன்ட். அது தவிர சென்னையில் ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டியோட ஒரு பிரசிடெண்ட்டாகவும் இருக்கேன். ஒரு 100 கோடி பேருக்கு ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மாபெரும் இலக்கோட. இது என்னடா, 100 கோடி பேராக இந்தியாவிலேயே 140 கோடி பேர் தானே இருக்காங்க, 145 கோடி பேர் தானே இருக்காங்க அப்படின்னா இல்லைங்க. உலகம் முழுக்க 800 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க. கடைசியாக கேள்வி கேளுங்க சார். நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்கிறேன். டன், தேங்க்யூ. அப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் இந்த பயணத்தை தொடங்க போகிறோம். இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்க, உங்கள் ஆரோக்கியத்திற்காக வந்திருக்கிறதாவே எடுத்துப்போம். நாளைக்கு நீங்கள் நல்லா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி நல்லாயிருக்கும். உங்கள் ஃபேமிலி நல்லா இருந்ததுன்னா உங்கள் குடும்பம் முழுக்க, உங்கள் சுற்றத்தினர், நண்பர்கள், உறவினர்கள்லாம் எல்லோரும் நல்லா இருப்பாங்க. அவங்க நல்லா இருந்தாங்க அப்படின்னா நம்ம ஊர் முழுக்க, நாடு முழுக்க, உலகம் முழுக்க எல்லாருமே நல்லா இருக்க போகிறோம். அதற்கு நாம் எல்லா இடத்துலையுமே ஒரு ரெஃபரல்னு செஞ்சுருக்கோம். நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம். அதே மாதிரி எல்லாத்தையும் இந்த ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்ப்போம். முன்னாடி கேட்ட மாதிரி இந்த ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயங்கள் நமக்கு இப்போ நிறையா கண்ணில் பட்டுகிட்டே இருக்குது. ஒரு 4 கேள்வி. இந்த கடந்த 20 ஆண்டுகளில் மருத்துவர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா? மருத்துவமனைகளோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா? மருந்துகளோட புது மருந்துகளோட வரவு அதிகரிச்சிருக்கா? டெக்னாலஜி, மிஷினரிஸ் அதெல்லாம் அதிகமாக இருக்கா? இது எல்லா கேள்விக்குமே கண்டிப்பாக ஆன்சருங்கிறது எஸ் தான். இது எல்லாம் அதிகரிச்சிருந்தா நோயாளிகளோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கணுமா, கூட ஆயிருக்கணுமா? ஆப்வியஸாக கம்மி தான் ஆயிருக்கணும். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா நோய்கள் பெருகிக்கிட்டே தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக நீரிழிவு நோய். உலகத்தோட டயபெட்டிக் கேபிட்டலாக இந்தியா மாறிட்டு இருக்கு. 8 கோடி பேருக்கு மேலே நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு அஃபிஷியலான தரவு. ஆனால் செக் பண்ணி பார்க்கும்போது 14 கோடி பேருக்கு மேலே ஆல்ரெடி நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளுங்க. முன்னாடி 200 பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா நீரிழிவுனாங்க, அப்புறம் 180, 160 அப்படின்ட்டு இப்போ குறைச்சிக்கிட்டே வந்துட்டாங்க. ஒவ்வொரு ட்ரிப் அவங்க குறைக்கும் போது இதுதான் ஆவரேஜ்னு சொல்கிறாங்களே தவிர, ஆவரேஜ் எதோட ஆவரேஜ் அது சொல்கிறதில்ல. இந்தியர்களுக்குன்னு தனியான உணவு பழக்கம் இருக்குது, இந்தியர்களுக்கு தனியான தட்பவெப்ப சூழ்நிலை இருக்குது. அப்போ எல்லாரோடையும் இந்தியாவை கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் அவங்க ஒரு கம்பேரிஷனில் எல்லாரையும் சொல்லிடுவாங்க, கரெக்டுங்களா? அப்படி கிடையாது. ஆனாலும் இந்த நீரிழிவு நோய் அப்படிங்கிறது மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறது பார்க்குறோம். காரணம் என்னென்னா வாழ்வியல் முறை. முக்கியமான காரணங்கிறது வாழ்வியல் முறை. முன்னாடியெல்லாம் இந்த நேரத்தில் யாரும் முடிச்சுட்டே இருக்க மாட்டாங்க. இப்போ எல்லோரும் உட்காந்து கண் முடிச்சுட்டு இந்த செஷனை பார்த்துட்ருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆனால் முற்காலத்திலாம் பார்த்தீங்கன்னா
விளக்கு வச்சதுக்கப்புறம் ஒரு 7 மணி 7:30 மணிக்குள்ளே படுத்துருவாங்க. ஆனால் கருக்கள்லாம் எழுந்திருப்பாங்க. கருக்கள்லாம் என்னங்க, விடியற் காலையில் ஒரு 3:30 மணி 4 மணிக்கெல்லாம் கோழி கூவும் போதே, கோழியில் சேவல் கூவும் போதே எழுந்துருவாங்க இல்லைங்களா? அந்த பழக்கமெல்லாம் ஆயிடுச்சு, மாறி போச்சு. இப்போ ஒரு பாட்டு வரும், பழைய பாட்டு, நித்தன் நித்தன் நெல்லு சோறு நெய்மானக்கும் கத்திரிக்கான்னு. டெய்லி நெல் சோறுங்கிறது பெரிய கனவாக இருந்தது. அப்போல்லாம் நம்ம உணவுங்கிறது கம்பு கேழ்வரகு அதே மாதிரி சிறுதானியங்கள் தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி எல்லா வீட்லேயும் டெய்லி அரிசி, அதுவும் குறிப்பாக இட்லி ரொம்ப ஈஸியாக இருக்குது. கடையில் போய் ஒரு மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்து இட்லியோ தோசையோ சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்போ அதனால என்ன ஆகுது அப்படின்னா, மோனம் பால் லோகோ மேடம், நீங்கள் கடைசியாக கேளுங்க, கடைசியாக கேள்வி கேட்போம். இதை ஃபுல்லாக நீங்கள் கேளுங்க, கேட்டாலே உங்களுக்கு ஐடியா வந்துடும். தேங்க்யூ. அப்போ இது நம்ம வாழ்வியல் முறைகள்னால தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள். கரெக்டுங்களா? உடல் உழைப்புங்கிறது இல்லை, டிவி பார்க்குறது, உட்காந்த இடத்துல வேலை வேலை, விரலுக்கு மட்டும்தான் வேலை. என்னங்க, சுவிட்சு போட்டால் போதும் தண்ணி கொட்டுது, சுவிட்சு போட்டால் போதும் மாவு அரைக்குது, சுவிட்சு போட்டால் போதும் சமையலே ஆகிடுது. அப்போ விரலுக்கு மட்டும்தான் வேலை. இன்னொரு வேலை என்னங்க, நமக்கு முக்கியமான வேலை, விரலுக்கு மெய் தடவுறவங்கல்ல. அந்த காலத்துலாம் வெத்தலைக்கு மெய் தடவுவாங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், மெய் தடவிட்டு இருக்கோம். எடுத்து மெய் தடவுற வேலை எல்லோரும் செய்கிறோமா? விரலுக்கு மட்டும்தான் வேலை இருக்குது, உடலுக்கு வேலை இருக்கிறதில்ல. அப்போ இது எல்லாம் தான் நம்ம நீரிழிவில் போய் மாட்டிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இங்கே இது ரெண்டுத்துக்கும் என்ன காரணம்? இத்தனை மருந்துகளோட எண்ணிக்கை, மாத்திரைகளோட எண்ணிக்கை, டெக்னாலஜியோட எண்ணிக்கை, டாக்டர்ஸோட எண்ணிக்கை, ஹாஸ்பிட்டலோட எண்ணிக்கை எல்லாம் இருந்தாலும் இப்போ இந்தியா வந்து டயபெட்டிக் கேபிட்டலாகவே மாறுது. ஏன் இந்த ஆரோக்கியம் குறைபாடு வருது? என்ன காரணம்? எங்கேயோ ஏதோ ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட். இது வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்டு, அதாவது நம்ம உணவில் இல்லாத ஒரு பற்றாக்குறையை நிரப்புறதுக்கான ஒரு பொருள் மட்டுமே. இது மருந்து கிடையாது. 100% இட் இஸ் நாட் எ மெடிசின். இது ட்ரக்ஸோ இல்லை மெடிசினோ கிடையாது. இது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கான ஒரு பொருள் கிடையாது. ஆனால் இது என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுடைய உடம்புல இந்த நோய் வரத்துக்கான காரணம் இருக்குல்ல, திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நோய் அறிந்து அதுக்கு இங்கிலீஷ் அலோபதி ட்ரீட்மெண்ட்டை தவிர பெஸ்ட்டாக வேறு எதுவுமே உலகத்தில் கிடையாது. உங்களுக்கு என்ன நோயின்னு ஆராயறதுக்கு இன்றைக்கி ஸ்லைஸாக கூறு போட்டு உங்கள் உடலில் ஆராய்ந்து பகுத்து ஆராய்ந்து சொல்லிடுவாங்க. லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியெல்லாம் வந்துருக்கு. ஒரு நூல் மாதிரி ஒரு உங்கள் ரத்த குழாயில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை விட்டு ஆஞ்சியோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கே எவ்வளோ அடைப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ லேட்டஸ்ட் டெக்னாலஜியெல்லாம் இருக்குது. ஆனால் நாம் சொல்கிறது என்னென்னா, அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் கிடையாது. உங்கள் நோய்க்கு காரணமாக இருக்கிற ஆணி வேற இருக்கும்ல, களை எடுக்கணும்னா அதோட வேர்லேருந்து எடுக்கணும்ல, அந்த வேர்க்கான காரணங்களை உடம்புலேருந்து அகற்றுறதுக்கான ஒரு டீடாக்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிளாக. அதற்கான ஒரு கான்செப்ட் தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். இதை நீங்கள் ஏதாவது க்ரானிக் எயில்மெண்ட்டுக்காக நீங்கள் கூட சப்போர்ட்டிக்காக எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவரோட ஆலோசனை தேவை. இந்த யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா, கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டவங்களாம் இதை எடுத்துக்கவே கூடாது. இது முன்னாடி சொல்லுவேன், கடைசியில் சொல்லுவேன். ஏன்னா யார் எடுத்துக்கக்கூடாதுங்கிறது தெரியும். 18 வயதுக்கு மேற்பட்ட நான் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய ப்ராடக்ட் இது. ஓகே, இன்றைக்கி டயபெட்டிக்னா என்ன? உடம்புல டாக்ஸின்ஸ் அக்குமுலேஷன், நச்சுக்களோட சேர்க்கை. அது அப்படின்னா என்ன? இந்த டயபெட்டிக்கும் இந்த டீடாக்சிஃபிகேஷனுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இருக்குது? இந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் மூலமாக நீரிழிவு மற்றும் அதற்கோட தொடர்புடைய, அதோட ஃப்ரீயாக வந்துடுதில்ல, இலவச இணைப்புகளாக நிறையா பிரச்சனைகள்லாம் வருதில்ல, அது எல்லாமே எப்படி சரியாகுது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் உடம்பை தன்னைத்தானே குணப்படுத்தும் சக்தியை எப்படி நம்ம அதிகரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வெறும் சுகர், டயபெட்டிக், நீரிழிவு அப்படிங்கிறதுக்கு பதிலாக அதுக்கு மேலேயும் நிறையா இருக்குது. ஒரு படத்தில் ஐன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு படத்தில் அதுக்கும் மேலே அப்படின்னு விக்ரம் அடிக்கடி சொல்லுவார். அதே மாதிரி இது டயபெட்டிக்னா டயபெட்டிக்கோடு நிற்கிறதுல அதுக்கும் மேலே பல்வேறு உபாதைகளை நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள்.
ஒருத்தர் டயபெட்டிக்னு வந்தாலே அப்படியே உடம்பு அப்படியே சோர்ந்து இழைச்சி போய் அவங்களோட வாழ்வியல் முறையே மாறிடும். ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க, ரொம்ப டல்லாகிடுவாங்க. முன்னாடி இருந்த ஆரோக்கியம் இருக்காது. வேறு வேறு பிரச்சனைகள்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, உடம்பு வலிக்குது, காலில் ஏதாவது குத்தினா தெரிய மாட்டேங்குது, உணர்ச்சியெல்லாம் மறுத்து போச்சு. இதை தவிர இல்லறத்தில் குறைபாடு, குழந்தை பெறுதலில் பிரச்சனை, இதே மாதிரி நிறையா பிரச்சனை. கண் பார்வையில் பிரச்சனை, ஹார்ட்டு வீக் ஆகிடுச்சு, ப்ளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடுச்சு, கிட்னி செயலிழக்க ஆரம்பிச்சிச்சு. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் சர்க்கரை தாண்டி நிறையா நமக்கு பிரச்சனைகள் இருக்குது இந்த நீரிழிவு காரணமாக. இதில் நச்சுக்களோட பங்கு என்ன? நம்ம உடம்புல தேவையில்லாத குப்பைகள், ரசாயனங்கள் நம்ம சாப்பிடும்போது கலராக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த கலர்ஃபுல்லாக நிறையா அந்த குப்பை உணவு ஜங்க் ஃபுட்டில் போடுறாங்கல்ல, அதே மாதிரி விஷயங்கள். ப்ரிசர்வேட்டிவ், உணவு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ மிளகாய் பொடி நல்லா சேப்பாக இருந்ததுன்னா தான் உங்களுக்கு மிளகாய் பொடின்னே அர்த்தம் இருக்கும். அப்போ அதில் சேப்பாக இருக்கிறதுக்கு சில கெமிக்கல் போடுறது. ஒரு பொருள், உணவுப் பொருள் வந்தால் பூச்சி வரும், அந்த பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக சில நச்சு பொருட்கள் அதில் சேர்க்கறது. இதே மாதிரி தேவையற்ற தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயங்களை நாம் ஒரு லிமிட்டுக்கு மேலே போனால் தான் கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அன்னியன் படத்தில் ஒரு டைலாக் வரும், 5 பைசா திருடுறது தப்பா? தப்பு இல்லை. 5 பைசாவா 5 முறை திருடுறது தப்பா? தப்பு இல்லைங்க. 5 லட்சம் பேர்கிட்ட 5 பைசாவா 5 தடவை திருடுறது தப்பா? அப்படின்னா தப்பு மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் டெய்லி உங்கள் சாம்பாரில் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போடுவீங்க. அதில் 0.001 கிராம் தான் இதே மாதிரி நச்சுக்கள் இருக்கும், டாக்ஸின்ஸ் இருக்கும், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும், கெமிக்கல்ஸ் இருக்கும். ஆனால் டெய்லி நீங்கள் 2 தடவை சாம்பார் சாப்பிடுவீங்க. அதே மாதிரியே வேறு காய் பொரியல்லாம் சொல்லுவீங்க, குழம்பு மசாலா, கறி குழம்பு மசாலா அப்படின்ட்டு போட்டெல்லாம் போடுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பிராண்டெல்லாம் சில இடத்துல பேன் பண்ணியிருக்காங்க மசாலா பொருட்கள்லாம். அதிகபட்சமாக ஆடட் ஃப்ளவர்ஸ், ஆடட் கலர்ஸ், ஆடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் இது அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அப்படின்ட்டு. அப்போ இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல நிறையா சேரும்போது என்ன ஆகுங்க? உங்கள் வீட்டில் குப்பை சேர்க்கலாம், எத்தனை நாளைக்கு சேர்க்கலாங்க? 1 நாள் சேர்க்கலாம், 2 நாள் சேர்க்கலாம். ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு வாங்க, வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் அப்படியே இருக்குது. என்ன நடக்குங்க? உள்ளே வரும்போதே உங்களுக்கு தெரியும், ஐயோ அன்றைக்கி வச்ச சாம்பார் எடுத்து ஊற்றி சிங்கில் ஊற்றி கழுவி வைக்காமல் போயிட்டேன், அது இப்படி நாருது, உள்ளே வர முடியலையே அப்படிம்பீங்க. இதே 1 மாதமாக அந்த கழிவுகள்லாம் தேங்கி இருந்ததுன்னா வீடெல்லாம் அந்த கொசு அப்படியே மொச்சு போய் இடமே கலேபரமாக இருக்குமா? அதே மாதிரி இன்றைக்கி நிறைய கழிவுகளை நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றாமல் நம்ம உடம்பை அழுகி போன வீணாக போன ஒரு குப்பை தொட்டியாக தான் நிறைய பேர் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இந்த பூச்சிக்கொல்லிகள்னால் வருது, பிளாஸ்டிக் உணவுனால் வருது, ஜங்க் ஃபுட்னால் வர பிரச்சனைகள், இதே மாதிரி வர கெமிக்கல்ஸ், ரசாயனங்கள், இதெல்லாம் வெளில எடுக்கிறதுக்கு என்ன வழி? நாம் எப்படியெல்லாம் ஆக்சுவலாக உள்ளே இருக்கிற டாக்ஸின்ஸை வெளியேற்றணும்? சளி, தும்மல் இது வழியாக, யூரின் போகிறது மூலமாக, டாய்லெட் போகிறது மூலமாக, வியர்வை மூலமாக, சில சமயம் கண் புழை மூலமாக, இதே மாதிரிலாம் உடல்லேருந்து கழிவுகள் வெளில போயிட்டு தான் இருக்குது. ஆனால் தேவையான அளவு போகுதா அப்படின்னா இல்லைங்க. டெய்லி நான் ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப் டாய்லெட்லாம் போயிடுறேன், என் கழிவு மண்டலம் சுத்தமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறதில்ல. அது உள்ளுக்குள்ளே நிறையா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு தான் இருக்குது. அப்போ ஃபுல் 100% பாடியை டீடாக்ஸ் பண்ணணும். இப்போ வெளியில் நம்ம குளிச்சிடறோம், டெய்லி ஷாம்பு போடுறோம், சோப்பு போடுறோம், குளிச்சிடறோம். உள்ளுக்குள்ளே அதே மாதிரி கிளென்சிங் ப்ராசஸ் ஏதாவது பண்ணுறோமா அப்படின்னா அது பண்ணுறதில்ல. அதற்கான விஷயம்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இதே மாதிரி குப்பையை சேர்க்கறது நீரிழிவுக்கு எப்படி வழிவகுக்குது? ஹை பிளட் சுகர் இது என்ன ஆகுதுன்னா உள்ளே இருக்கிற அழற்சிகளை அதிகரிக்குது, ஃப்ரீ ரேடிக்கல்ஸை உருவாக்குது. அதனால செல்கள் சேதம் சீக்கிரமாக ஆகுது. மோசமான இன்சுலின் உணர்திறன், அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிறது அதிகரிக்குது. இது இன்னும் அதிக நச்சுகள் உடம்புல சேர்றதுக்கு வழியாகுது. இதை தவிர கல்லீரல்கள் மற்றும் சிறுநீரகங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடுது, ஒர்க்லோடு ஜாஸ்தி ஆகிடுது. கட் ஹெல்த்னு சொல்லுவாங்க. குடல் அப்படிங்கிறது சிறுகுடல், பெருங்குடல் மட்டும் இல்லை, நம்ம வாயிலேருந்து ஆசன வாய் வரைக்கும் இருக்கிற முழு ஜீரண மண்டலத்துலேயும் பாதிப்புகள் நிறையா இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு சைக்கிள் தான்.
ஓடம் ஒரு நாள் வண்டியில் போகும், வண்டி ஒரு நாள் ஓடத்தில் போகும்பாங்க. அதே மாதிரி இந்த கோழிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்ததா அப்படிங்கிற கதையாக தான் இதில் இருக்கும். எப்படிங்க, இந்த நச்சு அதிகமாகிறதுனால நீரிழிவு வருதா, இல்லை நீரிழிவு அதிகமாகிறதுனால நச்சுக்கள் அதிகமாக சேருதா அப்படின்னா ரெண்டுமே ஒன்றோட ஒன்று பிணைந்தது. ஃபஸ்ட்டு முட்டையிலேருந்து கோழி வந்தாலும் சொல்ல முடியாது, கோழிலேருந்து முட்டை வந்ததுலேருந்து வந்தது, ஆனால் ரெண்டுமே உண்மை தான் இல்லைங்களா? அப்போ இதில் என்ன ஆகும்னா ரத்தத்தில் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகிட்டே இருக்கும், உடல் முழுக்க வீக்கங்கள் அதிகமாகிட்டே இருக்கும், உடம்பு கொழுப்புகளை, தேவையில்லாத கொழுப்புகள், விசரல் ஃபேட்டெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம ஆர்கன்ஸ் எல்லாம் சுற்றி எல்லாமும் கொழுப்புகள் அதிகமாகும், அதெல்லாம் இருக்கும். அந்த கொழுப்பு செல்களில் டாக்ஸின்ஸ் அக்குமுலேஷன் ஆகும். உடம்பு கொண்டு போய் வெளில ஏற்ற முடியலப்பா, இங்கே உள்ளே பத்திரமா வச்சுக்கப்போ, ஒரு வாரமாக வைக்கிறேன்ட்டு வச்சிடும். அதுதான் கொழுப்பு கட்டியாவோ கேன்சர் செல்லாவோ மாறுது. இன்சுலின் செல்குள்ளே இன்சுலின் போனால் மட்டும்தான், இன்சுலின் கதை திறந்துடணும் குளுக்கோஸ்க்கு போனால் தான் உடம்புல ஆற்றல் உற்பத்தி ஆகும். அந்த ஆற்றல் கம்மியாயிடும். இது ஒரு சைக்கிளாகவே மாறிட்டு இருக்கும், தொடர்ந்து சைக்கிளாகவே மாறிட்டு இருக்கும். இதனால் இந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸோட சப்போர்ட் நாம் எடுக்கணும் அப்படின்னா, இதை எடுத்தால் தான் உள்ளே இருக்கிற அழற்சிகளை, வீக்கங்களை குறைக்க முடியும். குடலில் மைக்ரோபயம் மற்றும் ஜீரண மண்டலத்தை மேம்படுத்த முடியும். ஊட்டச்சத்து உடம்புக்குள்ளே போய் சேரணும். நம்ம சாப்பிட்டா மட்டும் போதாது, குடலில் போய் அது உள்ளே எடுத்துக்கிட்டு நம்ம செல்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இது எல்லாம் நடக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் அதோட வேலையை சரியாக செய்யறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். செல்லுலார் லெவலில் ரிப்பேர் பண்ணி அதுக்கு ஒரு ரீஜெனரேட் பண்ணும். இது எல்லாம் டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸில் நடக்கும். இதில் மூலிகைகளோட பங்கு என்ன? இது இயற்கையான டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு சப்போர்ட் பண்ணும், குடல் இயக்கத்தை மேம்படுத்தும். கல்லீரல்கள், அதில் கல்லீரல்னால் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட என்சைம்ஸ் அதில் உருவாகும். நாம் நினச்சிட்டு இருக்கோம் கல்லீரல்கள் சும்மா டீடாக்சிஃபிகேஷன் பண்ண உடலில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றணும். இதயம் செய்கிற வேலையை போல் பல 1000 மடங்கு அதிகமாக அது வேலை செய்யுது. அந்த அளவு ரொம்ப வேலை, 24 மணி நேரம் அதுவும் வேலை செஞ்சுட்டே இருக்குது. அது ரொம்ப பீக்கில் இருக்கிறது நைட்டு 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். நீங்கள் அது நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நைட்டு 9:30 10 மணிக்கெல்லாம் படுத்து தூங்க போயிடணும். 9:30 மணிக்கு நீங்கள் படுக்கணுன்னா ஒரு 7 மணிக்கே நீங்கள் இரவு உணவு முடிச்சிருக்கணும். ஆனால் இதெல்லாம் நம்ம செய்கிறதில்ல. இதெல்லாம் செஞ்சால் தான் இந்த ப்ராடக்ட்டும் எடுத்துகிட்டு இதே மாதிரி வாழ்வியல் மாற்றங்களும் செய்யும்போது நம்ம மிகப்பெரிய ஆரோக்கியத்தை அடைய முடியும். அது தவிர ஆன்டி ஆக்சிடென்ட் பாதுகாப்பை கொடுக்கும், ஃப்ரீ ரேடிக்கல்ஸை பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணும். இந்த நச்சு நீக்கத்தில் இந்த மூலிகைகளோட ஊட்டச்சத்தோட பங்கு இதெல்லாம் இருக்கும். எலிக்சர் மிக்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னா, இதில் கல்லீரலை சப்போர்ட் பண்ணுற சில மூலிகைகள்னு சொல்லலாம், தாவரங்கள்னு சொல்லலாம், ஸ்டெம் செல்னு சொல்லலாம். இதே மாதிரி இயற்கை உணவுப் பொருட்கள் அதில் இருக்குது. இது ஃபுல் கட் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் எவ்வளோ தொழில் இருக்கோ அவ்வளோ செல் டேமேஜ் ஆகாமல் பாதுகாப்பாக இருக்குது. இதனால் என்ன நடக்குது? நிறைய பேர் இதை சாப்பிட்றவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, ஆரம்பத்துலேயே சில வீடியோஸ் பார்த்தீங்க, டெஸ்டிமோனியல் வீடியோஸ், டெய்லி ஒரு ஆக்டிவாக இருக்கிறத ஃபீல் பண்ணுறாங்க. நல்ல கட் ஹெல்த் இருக்குது, நல்ல ஜெரிமானம் இருக்குது, நல்ல தூக்கம் இருக்குது, வீக்கம் குறையுது, மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகுது. இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இது நடக்குது. எல்லாருக்கும் ஒரே விதமாக நடக்காது. இதில் சாப்பிட்ட 15 நாள் 1 மாதத்துலேயே HbA1c 11லேருந்து 5.7 வந்தவங்க இருக்காங்க. 2 மாதத்துலேயே 7.5லேருந்து 5.2 வந்தவங்க இருக்காங்க. 555லேருந்து நார்மல் 2-3 மாதத்துலேயே வந்தவங்க இருக்காங்க. இது அவங்களுக்கு வேலை செய்யணும், உங்களுக்கும் வேலை செய்யும். ஆனால் அவங்களுக்கு என்ன ஸ்பீடில் வேலை செய்யுதோ அதே ஸ்பீடில் உங்களுக்கு வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். இதை நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். திருப்பி சொல்கிறேன், இது ஒரு சப்ளிமெண்ட் தான். இது மருந்தோ மாத்திரையோ கிடையாது. உங்களோட மருத்துவத்தை தொடர்ந்துக்கிட்டே இதையும் சேர்த்து சப்ளிமெண்ட்டாக தான் எடுக்கணும். இது உங்களோட ஃபைனல் க்ரோத். நான் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கடைசி வரை யாரோ, வீடு வரை, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போகிறது நம்ம உடம்பு தான். கடைசி காலத்தில் உடம்பு முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கிற யாராவது நபர்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, அவங்க ஃபேமிலியில் இருக்கிற நிறைய பேருக்கு அது பிரச்சனை. நிறைய பேருக்கு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, சரியான தூக்கம் இருக்காது, வெளில எங்கேயும் போக முடியாது. ஒரு குழந்தைய விட அதிகபட்சமான கவனத்தோடு அது மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாமல் கடைசி நாள் கடைசி நிமிடம் வரைக்கும் நான் என் வேலையை செஞ்சுட்டு நான்
ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா இந்த நச்சு நீக்கம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தொடர்ந்து ஒரு இன்டர்வலில் செஞ்சுக்கிட்டே வரணும். உங்களோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். உங்களோட இரத்த ஓட்ட மண்டலத்தை வலுப்படுத்திட்டு இருக்கணும். உங்கள் நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்திட்டு இருக்கணும். உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சு உங்கள் மசில் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். இதே மாதிரி உங்கள் ஆரோக்கியத்துக்காக தினசரி ஒரு 2 மணி நேரமும் உங்கள் வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு இன்சூரன்ஸ் போடுற மாதிரி இதே மாதிரி ஆரோக்கியம் மேம்படுத்துறதுக்கான சில செலவுகளில் முதலீடு செய்யணும். இது செஞ்சால் மட்டும்தான் கடைசி நாள் வரைக்கும் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இப்போ இந்த டீடாக்ஸிஃபை பண்ணுறது மூலமாக நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும்னு சொல்லிட்டோம். எலிக்சர் மிக்ஸ் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டோம். இது எப்படி செய்யும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திருப்பி ஒரு சின்ன ஒரு ஷார்ட் மெசேஜை, நச்சு சேர்க்கைகள்னால என்ன பிரச்சனைகள் அதிகமாகுது? இருதய பிரச்சனைகள், இரத்த நாள பிரச்சனைகள், இரத்த நாளத்தில் அடைப்புகள் அதிகமாகிறதுக்கான பிரச்சனை, எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகமாகி நரம்புகள் சேதமாகிற பிரச்சனை, சிறுநீரகம் அதோட செயல்பாடை குவாலிட்டியை கம்மியாகிறது, அதோட இயல்பு கம்மியாகிற பிரச்சனைகள், கண் சம்பந்தமான பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள், காயம் ஆறுதலில் இருக்கிற பிரச்சனைகள், உணர்வுகளில் அதாவது ஒரு அடிபட்டதுன்னா காலில் குத்திச்சுன்னா மரத்து போய் தெரியாமல் இருக்கிற பிரச்சனைகள், அதே மாதிரி தாம்பத்திய குறைபாடுகள், இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய பிரச்சனை, பிபி சுகர், பிபி அதிகமாகிறது, உங்களோட செயல் வேகம் அதிகமாகிறது, சோர்வாகிறது, அடிக்கடி டயர்ட் ஆகிறது, நிறையா பசிக்கிறது, அடிக்கடி யூரின் போகிறது, இதே மாதிரி நிறையா பிரச்சனைகள் நீரிழிவு வர்றதுனால வரும். அப்போ நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஏன்ஷியன்ட் விஸ்டம், பழங்கால ஞானம், நம்ம மூதாதையர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, ஆயுர்வேதம்ங்கிற ஒரு விஷயத்த, சித்தா அப்படிங்கிற மருத்துவ முறை, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி சைனீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஏன்ஷியன்ட் விஸ்டம் நிறையா. இந்த இந்தியர்களுக்கும் சைனாவுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. என்னன்னா, மருத்துவத்தில் மிக அதிகமான ஆழமான அறிவு இவங்க 2 பேருக்குமே உண்டு. அடுத்தது, இப்போ ஆங்கில மருத்துவ முறைப்படி நாலேஜ் அப்படிங்கிறது ஜாஸ்தி, அதாவது டெக்னாலஜி அப்படிங்கிறது ஜாஸ்தி. இப்போ ஒரு தாவரம் இருக்குது, அந்த தாவரம் இப்போ நாம் சொல்லுவோம் மஞ்சளில் நிறைய மருத்துவ குணம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் யூஎஸில் என்ன செஞ்சாங்க, அந்த டெக்னாலஜி அவங்களுக்கு தெரிஞ்சதுனால இந்த மஞ்சள் சரிங்க, மஞ்சள் ஆரோக்கியத்துக்கு நல்லது, அந்த மஞ்சள் முழுக்க இருக்கிறதுல ஃபைபர் இருக்குது, தேவையில்லாத நீர் சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது, நிறைய ஃபில்லர் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குது, கலரிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் மருத்துவ குணம் என்ன இருக்குது? குர்குமின் அப்படிங்கிற பைட்டோநியூட்ரியன் தான் மருத்துவ குணம் அதிகமாக இருக்கிறது. அந்த குர்குமின்கிற கெமிக்கலை மட்டும் பிரித்தெடு அப்படின்னு பிரித்தெடுக்கிறதுக்கு ஒரு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த குர்குமினை பிரித்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இதுக்கு காப்புரிமை வாங்கிட்டாங்க. அப்படின்னா அந்த குர்குமின்ங்கிறது அவங்க தான் தயாரிக்கணும் அப்படின்ட்டு, அது வேறு யாரும் சொல்ல முடியாது, யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் யாருங்க மாப்பிள்ளை, யார்? அவர் தான், மாப்பிள்ளை போட்டிருக்கிற சட்டை என்னோடது அப்படிங்கிற மாதிரி இந்த டெக்னாலஜியில் அவங்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த ப்ராடக்டில் யூஎஸ்ஏவோட டெக்னாலஜி, ஒரு நானோ டெக்னாலஜின்னு அதில் இருக்கிற நீர் சத்து, நார் சத்து, ஃபில்லர் மெட்டீரியல் எல்லாத்தையும் பிரித்து எடுத்து அதில் ஃபைன் இன்க்ரீடியன்ட் இருக்குல்ல, மூலக்கூறுகள், அந்த மூலக்கூறுகளை மட்டும் பிரித்து எடுத்து நமக்கு கொடுக்குற ஒரு விஷயம். இது 2ம் சேர்ந்த ஒரு தரமான உருவாக்கம் தான் நம்முடைய எலிக்சர் மிக்ஸ். நமக்கு இந்த எலிக்சர் மிக்ஸ் மட்டும் போதுமா அப்படின்னா, ஒரு ஹோலிஸ்டிக்காக வேணும். நல்ல தூக்கம், உடற்பயிற்சி, நல்ல ஒரு மனப்பாங்கு, ஆரோக்கியமான மனப்பாங்கு, பாசிட்டிவான மைண்ட் செட்டு, இது எல்லாமே சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை முறை நல்லாயிருக்கும். வாழ்க்கை முறையை நம்ம மாற்றம் கொண்டு வந்தால் தான் நல்ல தூக்கம். இல்லை அப்படின்னா டயர்டாக இருக்கும், உள்ள ரிப்பேரிங் வேலையெல்லாம் நடக்காது. நல்ல சத்தான உணவு சாப்பிட்லன்னா என்ன ஆகுங்க, போதுமான சத்து உடம்புக்கு கிடைக்காது. இது ஃபில்லர் மெட்டீரியல், இதில் கேப்பை ரொப்பறதுக்கான ஃபில்லர் மெட்டீரியல் ஃபுட் சப்ளிமெண்ட். நீங்கள் ஃபுட்ஸும் நல்ல குவாலிட்டியான ஃபுட்டாக எடுத்துக்கணும். இது எல்லாம் சேர்ந்து தான் பண்ணும். இதில் நாம் எலிக்சர் மிக்ஸுங்கிறது எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். இதில் 12 விதமான மூலிகைகளோட கலவை. நம்ம தாவரங்கள்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இதில் மிருகங்களோட கொழுப்புகள் அதே மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, ஃபிஷ் ஆயில்பாங்க, வேறு சொல்லுவாங்க. ஒமேகா 3க்கு ஃபிஷ் ஆயில் பெட்டர்பாங்க. இதில் வெஜிடேரியன் இருப்பாங்க, நான் வெஜிடேரியன் இருப்பாங்க. இது என்னென்னா முழுக்க இயற்கை தாவரங்களை சார்ந்த ஒரு ப்ராடக்ட். இதில் இந்த 12 ப்ராடக்ட்டும் பல்வேறு விதமான சப்போர்ட் பண்ணாலும் இன்றைக்கி நாம் டயபெட்டிக் இதெல்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்.
டிச்சிலியா காட்டிகுவா இதுதான் ஒரு கீ இன்க்ரீடியன்ட்னு சொல்லலாம். இது அமேசான் காடுகளில் பிரேசில் பக்கத்தில் ஒரு மழை காடுகள் இருக்கிற இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு கூறு மரம். இதை அங்கே இருக்கிற பழங்கால பீப்புள், துப்பி இண்டியன்ஸ்னு சொல்லுவாங்க, பழங்குடியினர், அந்த இடத்துல இருக்கிற பழங்குடியினர், அவங்கள ஆராய்ச்சியாளர்கள் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்களோட ஆரோக்கியத்துக்கும் இந்த சுறுசுறுப்புக்கும் இவ்வளவு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, காலையில் அவங்க வேட்டைக்கு போனாங்கன்னா வேட்டைக்கு போகும்போது என்ன வேகத்தில் ஓடி போய் எவ்வளோ எனர்ஜியாக வேட்டையாடிட்டு வராங்களோ, ஈவினிங் வரும்போது அதே மாதிரி ஓட்டத்தோடு வராங்க. நம்மளாம் காலையில் வேலைக்கு போகும்போது நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஓகே அப்படின்னு ஃப்ரெஷ்ஷாக கிளம்பும். வீட்டுக்கு வரும்போது எப்படி இருப்போம்? அப்படியே சோர்ந்து போயிடும். கரெக்டுங்களா? அப்போ இவங்களோட எனர்ஜிக்கு என்ன காரணம்? 24 hours இந்த எனர்ஜியில் இருக்காங்களே. ஆள்கள்லாம் வாட்ட சாட்டமாக இருக்காங்க, மினுப்பாக இருக்காங்க. வேட்டைக்கு போகும்போது ஆண்குறிகளை நம்ம இன்னர் வேர் போட்டுக்கிற மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, ஒரு மூங்கில் குழாயை எடுத்து ஆண்குறியை அதில் சொருகிட்டு போவாங்க. ஏன்னா அவ்வளோ பெருசாக அவங்களுக்கு ஆண்குறிகள். அவங்களோட யானை ஆண்குறி கொண்ட மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவு இருக்காங்க, அவ்வளோ எனர்ஜியாக இருக்காங்க. இது என்ன காரணம் அப்படின்னு ஆராயும் போது அவங்க, நாம் டீ சாப்பிட்றோம்ல, காஃபி சாப்பிட்றோம்ல, அதே மாதிரி அவங்க ஒரு டிகாஷன் பண்ணுறாங்க. இந்த டிச்சிலியா காட்டிகுவா மரப்பட்டைகள்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு தேநீரை உற்சாகபானமாக இருந்துறாங்க. அது சாப்பிட்டுட்டு வேட்டைக்கு போகிறாங்க. வேட்டைக்கு போகும்போது மட்டும் இல்லை, வீட்டில் முதலிரவு சமயத்துலேயும் அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு தேநீர் தான் உருவாக்கி தராங்க. காரணம் என்னென்னா, அவங்களோட செக்ஸுவல் ஹெல்த்துக்கும் அது ரொம்ப சப்போர்ட்டிவ் பண்ணுது. இது காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதெல்லாம் விட அவங்க மருத்துவ குணம் வாய்ந்த இந்த மூலிகையை நாம் எப்படி அருகம்புல், துளசி, வில்வம் இதெல்லாம் வச்சுருக்கோமோ அதே மாதிரி அவங்களும் பூஜை அறையில் வச்சு அதை கும்பிடுறாங்க. இதில் என்ன அப்படி பெனிஃபிட் இருக்குன்னு இவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது இதில் இருக்கிற பாலிஃபினால்கள், ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃப்ளேவனாய்ட்ஸ், இதெல்லாம் நிறையா மெடிசினல் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதில் செல்லுலார் குளுக்கோஸை உறிஞ்சறதுக்கான அந்த விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது, அந்த எனர்ஜியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. பீட்டா செல்களில் இன்சுலினை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, இன்சுலின் சுரக்கிறத இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இரத்த நாளங்களில் இருக்கிற டேமேஜை சரி பண்ணுது. நாள்பட்ட வீக்கத்தை குறைக்குது. இன்சுலின் சமிகை பாதைகளை மேம்படுத்துது. இன்சுலின் உணர்திறனை அதிகரிக்குது. இதில் இது தொடர்ந்து எடுத்துக்கும் போது சர்க்கரை அளவு 18லேருந்து 23% வரைக்கும் அதிகரிச்சிருக்கிற இரத்த சர்க்கரையை குறைக்க முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை தவிர உடம்புல இருக்கிற நச்சுக்கள்லாம், குறிப்பாக கல்லீரல், நம்ம லிவர் ஹெல்த்துக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. இது நச்சுக்களை நீக்கிறதுக்கு கூட சப்போர்ட்டிவாக இருக்குது. இது சைட்டோகிராம் P450 அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட என்சைம் உருவாகிறத சப்போர்ட் பண்ணுது. குளுட்டோதைன் அளவுகளை இன்க்ரீஸ் பண்ணுது. இதே மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல்ஸை கட்டுப்படுத்தி ஆக்சிஜனேஷனத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. கல்லீரலில் கொழுப்பு படிகிறது. சில சொல்லுவாங்க கல்லீரல் சிரோசிஸ்னு சொல்லுவாங்க, அதில் ஃபேட்டி லிவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதற்கான ஆபத்து காரணிகளை தடுக்குது. அதில் இருக்கிற கொழுப்புகள்லாம் டெபாசிட் ஆகிறதெல்லாம் தடுக்குது. அதில் இருக்கிற கொழுப்புகள்லாம் கரைக்குது. இது அடுத்தது செரோனா ரெப்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு பால்மெட்டோ அப்படிங்கிற தாவரம். இது அமெரிக்கா, சவுத் ஈஸ்ட் அமெரிக்கா, நார்த் அமெரிக்காவில் நிறைய கிடைக்கும். அங்கெல்லாம் ஓடிஜி ட்ரக்னு சொல்லுவாங்க. சில பிரச்சனைகளுக்கு மருந்து கடையில் போய் டைரெக்டாக நாம் இங்கே தலைவலி மாத்திரை வாங்குற மாதிரி அங்கே வாங்கக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட்டாகவே இது இருக்குது. இதில் இருக்கிற பைட்டோஸ்டரால்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், அதாவது ஒமேகா 3 போன்ற சில ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. நீரிழிவு நோயாளிகளுக்கு நிறைய பிரச்சனைன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் பிரச்சனையாக இருக்குது. அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. உடம்புல இருக்கிற மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுது. அதாவது மெட்டபாலிசம்னா எனர்ஜி ப்ரொடக்ஷன், அந்த நடக்கிற விஷயத்தை சப்போர்ட் பண்ணுது. இந்த இன்சுலின் உணர்திறனை அதிகரிக்குது. லிப்பிட் ப்ரொஃபைலை மேனேஜ் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. HDL எவ்வளோக்கோளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கோளோ உங்களோட கொலஸ்ட்ரால் லெவலுங்கிறது நல்லாயிருக்கும். அதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. ட்ரைக்ளிசரைட் லெவலை, TGL லெவலை கம்மி பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி ஆண்களுக்கான ஹார்மோன் டெஸ்டோஸ்டரோன் அளவுகளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சமன்படுத்துறதுக்கும், கம்மியாக இருந்ததுன்னா இன்க்ரீஸ் பண்ணணும், சில பேருக்கு அதிகமாக இருக்கும், அப்போ அவங்களுக்கு கம்மி பண்ணணும், அப்போ சமநிலைப்படுத்துறது பண்ணுது.
இப்போ ஈஸ்ட்ரோஜன் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா என்ன ஆகுங்க, ஆண்களுக்கு முடி முளைக்கிறது பாதிப்பு இருக்கும். பெண்களுக்கு டெஸ்டோஸ்டரோன் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், தேவையில்லாத இடத்துல முடி முளைக்கிற மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கும். இது என்ன செய்யணும், முடி எங்கே முளைக்கணுமோ அந்த இடத்துல முடி முளைக்கிறதுக்கான சப்போர்ட் பண்ணும், முடி உதிர்வை தடுக்கும். அதே சமயத்தில் தேவையில்லாத இடங்களில் ரோமங்கள் வளர்கிறத கொஞ்சம் தடுக்கும். அந்த சமநிலைப்படுத்துறதுனால இது நடக்கும். அடுத்தது மைட்டோகாண்ட்ரியா லெவலில் இது சப்போர்ட் பண்ணும். கல்லீரலில் செல் ஜவ்வுகளை வலுப்படுத்துது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸை கட்டுப்படுத்துகிற ஃப்ளாவனாய்ட்ஸ் இதில் இருக்குது. கல்லீரலில் பித்த ஓட்டத்தை சமன்படுத்தும் அந்த கொழுப்பு அமினோ ஆசிட்ஸை உருவாக்கி கொடுக்கும். நம்ம பாடியில் மெட்டபாலிசம் நடக்கும்போது, அதாவது வளர்சிதை மாற்றம் நடக்கும்போது வேஸ்டேஜஸ் நிறையா க்ரியேட் ஆகும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். குறிப்பாக ப்ராஸ்டேட் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும்போது, ப்ராஸ்டேட்டில் இருக்கிற வீக்கம், நம்ம ஆண்களுக்கான சுரப்பி ப்ராஸ்டேட் சுரப்பின்னு ஒன்று உண்டு. அந்த சுரப்பி வீங்கும்போது என்ன ஆகும்னா யூரின் போகிறதுல கஷ்டம் இருக்கும். நைட்டில் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும். அதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. இதை எடுக்கிறவங்கலாம் சுகர்னாலையும் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும். ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆகிறதுனாலையும் அந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும். இது எடுத்துக்கும்போது அது ரெண்டுமே பெட்டராக இருக்கும். அதே மாதிரி குக்குர்பிட்டா மெஸ்டேட்டோ அப்படிங்கிற ஒரு பரங்கி விதை, அதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்களை மட்டும் எடுத்துறாங்க. பரங்கி விதைகளில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் எல்லா இடத்துலையும் பரங்கி விதை இருக்குது. ஆனாலும் இது பஹாமாஸ் தீவுகளில் விளையக்கூடிய ஒரு பட்டர்நட் ஸ்குவாஷுங்கிற குரூக்குட பம்கின்னு சொல்லுவாங்க. அந்த பம்கின்லேருந்து எடுக்கப்பட்ட விதைகளில் இருக்கிற நுண்ணூட்டச்சத்துக்கள் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மண் தன்மைக்கு தகுந்த மாதிரி அங்கே நியூட்ரியன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அங்கே அத்தியாவசியமான அமினோ ஆசிட்ஸ் அதெல்லாம் அதிகமாகவும், ஜிங்க்கு மெக்னீஷியம் போன்ற நுண்ணூட்டச்சத்துக்கள் அதிகமாகவும் இருக்கிற விதைகள் இது. அதனால என்ன ஆகும்னா துத்தநாகம் அதிகமாக இருக்கிறதுனால இன்சுலின் சுரப்பு பெட்டராக இருக்கும். பீட்டா செல்ஸோட ஆக்டிவிட்டீஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். கார்போஹைட்ரேட் உடம்புல ஏற்றுக்கிற தன்மையை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நீரிழிவு நோயாளிகளுக்கு நிறையா மெக்னீஷியம் குறைபாடு இருக்குது. இதில் மெக்னீஷியம் அதிக அளவு கிடைக்குது. அது இன்சுலினுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி ஒமேகா 3 ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறையா எடுக்கணும். இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்குது. இது செல்களோட சுவரை பலப்படுத்துறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அதனால இன்சுலின் உணர்திறன் அதிகமாகுது. அது மாதிரி நாள்பட்ட வீக்கத்தையும் குறைக்குது. குளுட்டோதைன் அப்படிங்கிறத உற்பத்திக்கு சப்போர்ட் பண்ணுது. கரோட்டினாய்டு இதில் இருக்கிறது ஆக்சிஜனேற்றத்தை நடுநிலைப்படுத்துறது. விட்டமின் இ, லூட்டின், விட்டமின் இலாம் கண்ணுகளுக்கெல்லாம் நல்லது. நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா டயபெட்டிக் இருக்கும்போது கண் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். இந்த லூட்டின், விட்டமின் இ, ஜியாக்சானின் இதெல்லாம் என்ன ஆகும்னா ஜென்ரலாகவே ஹெல்த் சப்போர்ட், குறிப்பாக கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இதில் இருக்கிற செலினியமும் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது நெரிஞ்சில் முள், டிபிளஸ் டெரஸ்டிஸ். நம்ம பண்டைய ஆயுர்வேதத்துலேயும் சரி, சீன வைத்தியத்துலேயும் சரி நிறையா இதுக்கு சப்போர்ட்டிவாக எடுத்திருக்காங்க. குறிப்பாக சிறுநீரக பாதுகாப்புக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. இது கணைய செயல்பாடு, இன்சுலின் உணர்திறன் மேம்பாடு, லிப்பிட் ப்ரொஃபைல் மேனேஜ்மெண்ட்டு, இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுது. ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். குறிப்பாக டிஜிஎல்லை கம்மி பண்ணி கொடுக்கும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். செல்லில் இருக்கிற இதே மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக செல்லுக்குள்ளே இன்சுலின் போனோன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி குளுக்கோஸ் உள்ளே போகணும். அதுக்கு இன்சுலின் போய் ஒரு கீ மாதிரி திறந்து விட்டால் தான் செல்லுக்குள்ளே குளுக்கோஸ் போகும். அதற்கு முன்னாடி இந்த குளுக்கோஸ் நல்ல குவாலிட்டியான குளுக்கோஸா அப்படின்னு செக் பண்ணி உள்ளே அனுப்பும். அதோட வேலை தான் இன்சுலினோட வேலை. இப்போ நீங்கள் சரியாக சாப்பிடலை அப்படின்னா என்ன நடக்கும், செல்லுக்குள்ளே குளுக்கோஸை இந்த இன்சுலின் விடாது. இன்சுலின் நல்லாயிருக்கும், ஆனால் குளுக்கோஸ் குவாலிட்டி உங்களோட டைஜஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா உள்ளே விடாது. அப்போ இது ஹோலிஸ்டிக்காக இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுது. இது நச்சு நீக்கத்துக்கு ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணுது. யூரிக் ஆசிடை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ்னாலே நம்ம உடம்புல எங்கேயாவது ஒரு ரிப்பேர் இருந்ததுன்னா அந்த செல்லாகவே மாறி போய் அந்த இடத்த ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை செய்யும். இது பீட்டா செல்கள் டேமேஜ் ஆச்சுன்னா போய் அங்கே ரீஜுவனேட் பண்ணி கொடுக்கும். இதுவும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை கண்ட்ரோல் பண்ணும்.
மைட்டோகாண்ட்ரியா லெவலில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். செல்லுக்குள்ளே ஆற்றல் உருவாகிற ஒரு அடுப்பு மாதிரி ஒரு மையம் இருக்குது. நம்ம ஃபோனுக்கு எப்படி பேட்டரி சார்ஜ் ஃபுல்லாக இருந்ததுன்னா நல்லா வேலை செய்யுமோ, அதே மாதிரி நம்ம செல்லுக்கான சார்ஜ் ஃபுல்லாக இருக்கணும்னா மைட்டோகாண்ட்ரியா குவாலிட்டியாக இருக்கணும். அதில் ஏடிபி ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். டிஎன்ஏ லெவலில் டேமேஜ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெம் செல்ஸ் சப்போர்ட் பண்ணும். இன்னொரு ஸ்டெம் செல்ஸ் க்ரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். இந்த க்ரீன் ஆப்பிள்ங்கிறது ராஜாக்கள் சாப்பிட்ட பழம். இந்த பழத்துக்கு ஒரு குணம் உண்டு. இதில் ஏதாவது ஒரு கீறல் விழுந்தது, இது ஏதாவது டேமேஜ் வந்ததுன்னா தன்னைத்தானே காயத்தை ஆற்றிக்கிற மாதிரி அதை சரி பண்ணிக்கும். ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். அப்போ அந்தளவு இதில் பொட்டன்ஷியல் இருக்குது. இதில் இருக்கிற பைட்டோ நியூட்ரியன்ஸ் உடம்புக்கு மிகுந்த ரிப்பேரிங் சொல்யூஷனாக இருக்குது. இது வயதாகும் தன்மையை குறைச்சி கொடுக்குது. ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா, ரொம்ப வேகமாக காயங்கள் இருந்ததுன்னா ஆற்றுறதுக்கு, கொலஜன் உற்பத்தி பண்ணி ஸ்கின்னெல்லாம் டெக்ஸ்சராக இளமையாக தோற்றம் அளிக்கிறதுக்கு இருக்கிறது. வளர்சிதை மாற்ற திசுக்களில் டெலோமோர் நீளத்தை பாதுகாக்கின்றன. இந்த டெலோமோர்னு இந்த 2வது பாயிண்ட் ஒன்று இருக்குல்லைங்க, இந்த ஒரு பாயிண்ட்டுக்காகவே நாம் 1 மணி நேர செஷன் எடுக்கலாம். இன்றைக்கி ஆக்சுவலி இந்த டெலோமேருங்கிறது நோபல் பரிசு வாங்கின ஒரு கான்செப்டு. நம்ம டிஎன்ஏல அந்த எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமோசோம்லாம் சொல்லுவாங்கள்ல, அது எவ்வளவுக்கோ நீளமாக பெருசாக இருக்கோ அதுக்கேற்ற அளவுக்கு தான் நம்முடைய வாழ்நாள் இருக்கும். இந்த டெலோமேர் நீளம் கம்மியாக தான் பிரச்சனைகள் அதிகமாகும். இந்த ப்ராடக்டை குறிப்பாக இந்த ஸ்டெம் செல்லில் இந்த டெலோமேர் நீளத்தை வந்து பாதுகாக்குது. நீளம் குறையாமல் நீளம் அதிகரிக்கிறதுக்கான சப்போர்ட் பண்ணுது. அதனால் முதுமையை அடையிறதுங்கிறது தள்ளி போகும். மனிதர்கள் வந்து 120 வருடங்கள் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. சில ஜப்பானில் இருக்கிற ஒக்கினாவாங்கிற தீவில் இருக்கிற அவங்களோட இந்த டிஎன்ஏல இருக்கிற டெலோமேர் வந்து நீளமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஆப்பிள் ஸ்டெம் செல்லில் இருக்கிற ஸ்டெம் செல்ஸ் நம்ம வாழ்க்கை அந்த அதிகபட்ச உயிர் வாழும் காலத்தை அதிகரிக்கிறதுக்கான ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அது தவிர கல்லீரல் டிஷ்யூஸில் இருக்கிற கொழுப்பு டிஷ்யூஸில் செல்லுலார் ஆக்டிவிட்டீஸ் அந்த விஷயங்கள்லாம் இது ரொம்ப எக்ஸலண்ட்டாக பராமரிக்குது. அது தவிர நச்சு நீக்கத்துக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. டிஷ்யூ ரிப்பேர் நடந்ததுன்னா, டிஷ்யூ எங்கேயாவது ரிப்பேராக இருந்ததுன்னா அந்த இடத்துல அந்த செல்லாகவே மாறி போய் இது உட்காந்துக்கும். எப்படி நம்ம சீட்டுக்கட்டு விளையாடும்போது ஜோக்கர்னு ஒரு கார்டு இருக்கோ, அந்த கார்டு எந்த இடத்துல வேணாலும் போய் உட்காருமோ, அதே மாதிரி இந்த ஸ்டெம் செல் உடம்புல எங்கே இருந்தாலும் எந்த செல் பிரச்சனையில் இருந்தாலும் அந்த செல்லாகவே மாறி போய், குறிப்பாக இந்த கல்லீரல் டிரான்ஸ்பிளான்ட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க, கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைன்னு. அதுக்கு என்ன தெரியுமா செய்வாங்க, ஒருத்தரோட முழு கல்லீரல் எடுத்து மாற்ற மாட்டாங்க. சும்மா 1 இன்ச்சுக்கு நல்லா இருக்கிறவங்க கல்லீரலை எடுத்து அந்த இடத்த மட்டும் ஒட்டு போட்டு, மரத்துக்கெல்லாம் வந்து கிளை வச்சு, அது என்ன சொல்லுவாங்க, ஒரு கலையை வந்து இன்னொரு கலையோடு வச்சு ஒட்டி மரம் வளர்ப்பாங்கல்ல, ஒட்டு மரம்லாம். அதே மாதிரி கல்லீரலில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 1 இன்ச்சுக்கு மட்டும் இன்னொருத்தட்டேருந்து எடுத்து வச்சு செஞ்சால், இந்த 1 இன்ச்சு வைக்கிறாங்கல்ல, அது வளர்ந்து முழு கல்லீரலையும் சரி பண்ணிடுமா. அதே மாதிரி நம்ம உடம்புல ஒரு நல்ல செல்லு போய் அது திருப்பியும் அடுத்த செல் புதுசாக வளரும்போது எல்லா ஆர்கனையுமே நல்ல செல்லாக மாறிடும். இந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிறது அதே மாதிரி மாஸ்டர் காப்பின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாஸ்டர் காப்பியாக இருந்து அந்த செல் டூப்ளிகேஷனை ரொம்ப அழகாக பண்ணி புது டிஷ்யூஸை அழகான நல்ல குவாலிட்டி டிஷ்யூஸாக மாறிடும். குவாலிட்டி டிஷ்யூவாக இருக்கும்போது அந்த ஆர்கன்ஸ் நல்லாயிருக்கும். அந்த ஆர்கன்ஸ் நல்லா ஆகும்போது அந்த சிஸ்டம், முழு சிஸ்டமும் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு சிஸ்டமில் நம்ம உடம்புல 11 விதமான சிஸ்டம் இருக்குது. அந்த எல்லா சிஸ்டமுமே எங்கே இருக்குன்னா செல்லுலார் லெவலில் ஹெல்த் நல்லா இருந்ததுன்னா இருக்கும். இது செல்லுலார் லெவலில் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்தது எபிபீடியம் கிராண்டிஃப்ளோரம் அப்படிங்கிற ஹார்னி கோட்வீட். இது சீன மருத்துவத்தில் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு மேலே இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது இனப்பெருக்க ஆற்றலை ரொம்ப அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். உடம்புல வளர்சிதை மாற்றத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர், செல்லில் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பீட்டா செல்ஸை அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். பீட்டா செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கிற விஷயங்கள் செய்யும்.
அதே மாதிரி எண்டோத்தெலியல் செயல்பாடை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கும், சிறுநீரகத்தில் இருக்கிற நெஃப்ரோ ப்ரொடக்டிவ், அதாவது அதில் இருக்கிற நெஃப்ரான்களை வந்து பாதுகாக்கும். இதே மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும். அடுத்தது கார்டிசெப் அப்படிங்கக்கூடிய ஹிமாலயன் கோல்டு அப்படிங்கிற காளான் வகை. இது ஒரு கம்பளி பூச்சி மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதோட எனர்ஜி அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்கும். இதை மரத்தான் மாதிரி ஓடுவாங்கள்ல, லாங் ரன்லாம் ஓடுறவங்க, ரொம்ப விளையாட்டு வீரர்கள்லாம் அவங்களோட ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சுகர் பேஷண்ட்கெல்லாம் என்னென்னா ஸ்டெமினா இல்லாமல் சோர்ந்து போயிருக்கிறது தான். இதை கொடுக்கும்போது அந்த ஸ்டெமினா அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதை தவிர ஹிமாலயன் வயக்ரான்னு சொல்லுவாங்க. செக்ஸுவல் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப ஆண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செல்களில் இருக்கிற ஏடிபி உற்பத்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும். செல்கள் ஆக்சிஜன், ஒவ்வொரு செல்லுக்கும் ஆக்சிஜன் போய் சேரணும். நம்ம ஒட்டு மொத்தமாக எல்லா ப்ராடக்டும் என்ன செய்யணும்னா, இப்போ நெரிஞ்சல் முள்ளாகட்டும், சிச்சிலியா கட்டிவாக இருக்கட்டும், பாடியில் நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தி பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும் நேச்சுரலாக. அப்போ நரம்புகள், ரத்த ஓட்டம் பாயிற இரத்த குழாய்கள்லாம் விரிவடையும். அப்போ ரத்த ஓட்டம் மிகைப்படும், ஒவ்வொரு செல்லுக்கும் ஆக்சிஜன் போய் சேரும். அப்போ இந்த ப்ராடக்டை கார்டிசெப் என்ன செய்யணும்னா, மைட்டோகாண்ட்ரியாவில் அந்த ஆக்சிஜன் பயன்பாடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி உடம்பு எனர்ஜி உருவாகிறத இன்க்ரீஸ் பண்ணி தரும். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும். கார்டிசெப் தான் இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் இன்க்ரீடியன்ட் இன் திஸ் எலிக்சர் மிக்ஸ். 1 கிலோ 10 லட்ச ரூபா 12 லட்ச ரூபா ஆவரேஜ் காஸ்ட்டு. அந்த ப்ராடக்ட்டும் இதில் இருக்குது. மார்க்கெட்டில் வேறு எங்கேயுமே இதே மாதிரி கார்டிசெப்ஸ் இருக்கிற ப்ராடக்ட், ஸ்டெம் செல்ஸ் ப்ராடக்ட்டு கிடையாது. இது அந்த அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்கிற ப்ராடக்ட். அதே மாதிரி ஸ்டிவியா அரபிடியானா இது குளுக்கோஸ் மேலாண்மைக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஈவன் நம்ம டூத் பேஸ்ட்டில் கூட சுகர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆனால் இது இனிப்பு இருக்கும், ஆனால் உடம்புல வந்து அந்த மெட்டபாலிசத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பீட்டா செல்கிறது கணையத்தில், பேங்க்ரியாஸில் இருக்கக்கூடிய செல்கள், அதோட பாதுகாப்புக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். குளுக்கோஸ் அப்சர்வேஷன் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸை கட்டுப்படுத்தும், கல்லீரல் என்சைம்ஸை மேனேஜ் பண்ணும், சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்கும். அடுத்தது பாசிஃப்ளோரா. இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை, நான் ஆரோக்கியமாக இருந்தாலும் என்னங்க, தூக்கம் சரியாயில்லை. தூக்கம் ஒருத்தருக்கு இருந்தால் மட்டும்தான் ஆரோக்கியத்தை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கி இந்த ப்ராடக்ட் என்ன செய்யும்னா, ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, நல்ல நிம்மதியாக தூங்குறதுக்கு, மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். மலர் மருத்துவம்னு கேட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மலர் மருத்துவத்தில் மனதை அமைதிப்படுத்தும் சில விஷயங்கள் உண்டு. அதே மாதிரி இந்த பூவிலையும் மனதை அமைதிப்படுத்துகிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால என்ன ஆகும்னா, நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்லக்கூடிய கார்டிசால் சுரக்கிறது கம்மியாகும். உடம்புல மன அழுத்தத்தை குறைத்து உங்களை ஒரு இயற்கையான சமமான ஆரோக்கியமான மனநிலையை கொண்டு வரும். இதில் இருக்கிற பாலிஃபினால்ஸ், பாசிஃப்ளோரா இருக்கிற பாலிஃபினால் அப்படிங்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இதில் இருக்கிற சூப்பர் ஆக்சைடு, டிஸ்மியூட்டேஸ், கேட்டலைஸ், இதே மாதிரி இது இங்கிலீஷில் சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே புரியாத மாதிரி இருக்கும். இது என்சைம் உருவாகிற விஷயங்களை வந்து சமநிலைப்படுத்தும். லிப்பிட்ஸை, அதாவது கொழுப்புகளை பாதுகாக்கும், நல்ல கொழுப்புகளை உருவாக்கும். அதனால் இன்சுலின் ரெசெப்டார்ஸ் வந்து நல்லா வேலை செய்யும். டீடாக்சிஃபிகேஷனுக்கு இது சப்போர்ட் பண்ணும். அடுத்தது ஜபுட்டிகாபா அப்படிங்கக்கூடிய ஒரு பழம். இதுவும் கிட்டத்தட்ட ஸ்டெம் செல் மாதிரி தான். ஆனால் இது என்ன செய்யும் அப்படின்னா, இதுக்கு லைஃப் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. இதோட லைஃப் ஸ்பேனே 2 to 3 days தான் இருக்கும். அதுக்குள்ளே இதை பதப்படுத்தி நாம் யூஸ் பண்ணணும். இது மெட்டபாலிசமுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். குறிப்பாக கிளைசமிக், அதாவது உணவு நாம் உண்டதுக்கப்புறம் என்னாகும், கிளைக்கோஜனாக மாறும். கிளைக்கோஜனாக மாறி அது தேவையற்ற அதிகமாக இருக்கிற குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜனாக மாறி அடிப்போஸ் டிஷ்யூஸில் போய் சேவ் ஆகும். அதுதான் கொழுப்பு சேர்றது.
இது அதுக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். உடம்புல அந்த ஜீரணம் நிதானமாக நடக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். டயபெட்டிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுவும் நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணும். வாஸ்குலர், அதாவது இரத்த குழாய்களில் இருக்கிற வீக்கத்தை கட்டுப்படுத்தும். கண் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு, இதயம் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி பிளிகியா, இது வந்து கொழுப்புகளை சமநிலைப்படுத்துறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இந்த 12 மூலிகைகளும் ஒன்று சேர்ந்து குளுக்கோஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். கார்டியோவாஸ்குலர், இதய சம்மந்தமான இதயத்துக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். செல்லுலார் லெவலில் பாதுகாப்பு கொடுக்கும். உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸை, நச்சுக்களை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். குறிப்பாக கல்லீரல், சிறுநீரகம் மட்டும் இல்லாமல் மைட்டோகாண்ட்ரியா லெவலில் இது டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். உடம்புல இருக்கிற உள்ளுக்குள்ளே இருக்கிற அழற்சிகளை, வீக்கங்களை குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ இந்த எலிக்சர் மிக்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஹோலிஸ்டிக்காக உடம்புல இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி இரத்த ஓட்டத்தை மிகைப்படுத்தி உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸை ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு போய் சேர்த்து நச்சுக்களை உடம்புலேருந்து வெளியெடுத்து அந்த செல்கள், உறுப்புகள் ஒழுங்காக இயங்கிறதுக்கான சக்தியை கொடுத்து உங்களை இளமையாக்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 95% வாடிக்கையாளர்கள் வந்து இதில் திருப்தி அடைஞ்சிருக்காங்க. சில பேருக்கு என்ன அப்படின்னா, அந்த இதை எடுத்துக்கும்போது சில உடல் வலி அப்படிங்கிற மாதிரி வருது உண்டு. நான் அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் சில பேர் வந்து கொஞ்சம் குவிட் ஆகுறாங்க. அதே மாதிரி இல்லாமல் எடுத்தால் தொடர்ந்து எடுக்கும்போது இது நல்ல பயனளிக்கும். 30,000க்கும் மேற்பட்ட சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர் ஆல்ரெடி இருக்காங்க. இது கிட்டத்தட்ட 14+ இயர்ஸாக இந்த மார்க்கெட்டில் நம்பிக்கையாக இருக்குது. ஒரு சின்ன டெஸ்டிமோனியல் 2 ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஒரு நபர் வந்து 56 வயது ஃபீமேல் ஒருத்தங்களோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டு மார்ச் மாதம் 4ஆம் தேதி எடுக்கும்போது அவங்களுக்கு 175, 281 இருந்தது. பிஃபோர் ஃபுட்டு 175, ஆஃப்டர் ஃபுட் பிபின்னு சொல்லுவாங்க 281 இருந்தது. இதே 3 மாதம் கழித்து ஜூன் மாதம் 5ஆம் தேதி எடுக்கும்போது அவங்களோட ரிசல்ட் எவ்வளோ இருந்ததுன்னா 175லேருந்து 95 ஆயிருக்கு, 251லேருந்து 119 ஆயிருக்கு. அடுத்தது இப்போ ரீசெண்டாக இன்னொரு நண்பருக்கு எடுக்கும்போது அவங்களோட HbA1c ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க பார்த்தப்ப 7.5 இருந்தது. இப்போ கடந்த 2 மாதங்களாக எலிக்சர் மிக்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த 2 மாதத்தில் அவங்களுக்கு 5.2 கம்மியாக இருக்குது HbA1c. அப்போ அவங்க சுகர்லேருந்து முழுதாக வெளியில் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். பிலோ 6 இருந்ததுனாலே அவங்க நார்மல்னு அர்த்தம். ஒரு வித்தின் 2 மந்த்ஸ்லேயே HbA1c கம்மியாக இருக்குது. வித்தின் 1 மந்த்லேயே 11 to 6.7 ஆனதை 5.7 ஆனதை நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்த ஒரு சின்ன ஆடியோ. ஆடியோ கேட்கணும்னு நினைக்கிறேன். சரி, மன்னிக்கவும், டெக்னிக்கல் இஷ்யூ. ஆடியோ கேட்குதுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்களேன் யாராவது. ஆடியோ கேட்கல. சரி, ஓகே, டன். சாரி, மன்னிக்கவும். ஓகே, இதோட விலை எங்கே கிடைக்கும்? இதோட விலை 6,300 ரூபாய். இது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டோசேஜ். இது முழுக்க இயற்கையான ப்ராடக்ட்டு. ஓகேங்க சார், மன்னிக்கவும், டெக்னிக்கல் இஷ்யூ எதுவும் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் சரி பண்ணிடலாம். நான் ஆரம்பத்துலேயே அந்த வீடியோ போட்டிருந்தது, அதில் உங்களுக்கு நிறையா கிளாரிட்டி இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது 6,300 ரூபாய். இது ஆன்லைனில் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது. இந்த அழைப்பை உங்களுக்கு யார் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க இந்த ப்ராடக்டை கொடுப்பாங்க. சரி, இதில் நிறைய கேள்விகள் இருக்கும். இதை நான் எத்தனை நாள் எடுத்துக்கணும் அப்படின்னா,
மினிமம் 2 மண்டலம் 3லேருந்து 6 மாதங்கள் நீங்கள் எடுத்துக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். எடுக்க ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு இது செயல்படுது, இது வேலை செய்யுது, இதில் ரிசல்ட் இருக்குங்கிறது தெரியும். ஆனால் ஒரு நல்ல ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா ஒரு 3 to 6 months நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி இதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது உண்டா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு என்ன மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு அப்படின்னா, நீங்கள் ஆரம்பத்திலே ஒரு வீடியோ பார்த்தோம், சுகருக்காக எடுத்தோம், அவருக்கு மூட்டு வலி சரியாக போச்சு, பிபி நார்மல் ஆகிடுச்சு, ஸ்கின் பெட்டர் ஆகிடுச்சு, கண் பார்வை இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்களே, அதே மாதிரி பாசிட்டிவாக சைட் பெனிஃபிட்ஸ் நிறையா உண்டு. உடம்புக்கு கெடுதல் செய்கிற மாதிரி சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. நான் ஒரு மெடிசின் எடுத்துகிட்டு இருக்கேன், அந்த மெடிசினோட இதையும் சேர்த்து எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த விதத்துலையும் நீங்கள் எடுத்துக்கிற மருந்துகளை நிறுத்தாதீர்கள், அதோடு சேர்த்து இதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களோட மருத்துவரோடு கலந்து ஆலோசிச்சுட்டு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த எலிக்சர் மிக்ஸ் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, 18 வயதுக்கு மேற்பட்ட நான் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்கும். வாய் தவறி வந்தாலும் அதுதான் உண்மை. இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கேன்னு நினைக்கிற எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கிறது இல்லை. ஆனால் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்க ஆரம்பிக்கும் போதே ஒரு சில நாட்கள்லேயே சில பேருக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கிறத பார்க்குறோம், இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். சாதாரணமாக 2 முதல் 4 வாரங்களில் கொஞ்சம் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது, டாய்லெட் போகிறது ஃப்ரீ ஆகுறது, இதே மாதிரி விஷயங்கள்லாம் நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். தொடர்ந்து 3 மாதத்துலேருந்து 6 மாதம் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தெரியும். இது எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு பாக்ஸில் வரும், இதே மாதிரி ஒரு பாக்ஸில் வரும். இந்த பாக்ஸில் இதே மாதிரி பேக்கெட் இருக்கும். இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக நாக்கு கடியில் போட்டுட்டு அது ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஆவரேஜாக 6 நாள் எடுத்துக்கலாம். ஆனால் முதல்ல எடுத்துக்கும் போது நீங்கள் மிக குறைந்த அளவில் எடுத்துக்கணும். எவ்வளோ எடுத்துக்கணும்னா, ஜென்ரலாக ஒரு பாக்கெட்டில் இதே மாதிரி பாக்கெட்டில் 1.5 கிராம் இருக்கும். என்னங்க 1.5 கிராம் தான் இருக்குங்கிறீங்க அப்படின்னா, இது பவர்ஃபுல் ஃபார்முலா, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட். இது ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கணும். கோலத்துக்கு புளி வைக்கிற மாதிரி ஒரு சிட்டிக்கு அளவு தான் எடுத்துக்கணும். ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கும் போது நீங்கள் 10 முதல் 12 நாட்கள் இந்த ஒரு பாக்கெட்டை எடுத்துக்கிறதுங்கிறது பெட்டர். இது உடம்புல போய் சேர்ந்து அது டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் செய்யும்போது உங்கள் உடம்பு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வேகமாக நிறையா நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த கழிவு நீக்கம்ங்கிறது வேகமாக இருக்கும். அதனால் நிதானமாக செய்கிறது பெட்டராக இருக்கும். இதை எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னா, நைட் எடுத்துக்கலாம். பெஸ்ட்டு டைம் அப்படிங்கிறது நைட்டு. நீங்கள் சாப்பிட்ட உடனே எடுத்துக்கூடாது, சாப்பிட்ட ஒரு 1.5 மணி நேரம் கேப் இருக்கணும். காரணம் என்னென்னா, இதை நம்ம சப்லிங்குவல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம், நாக்கு கடியில் வைப்போம். இதில் இருக்கிற அந்த டேஸ்ட் அப்படிங்கிறது அறுசுவையும் உடம்புக்கு நல்லது. இந்த ப்ராடக்டில் இருக்கிற சுவை அப்படிங்கிறதும் ஒரு மெடிசினல் பெனிஃபிட்டு. உதாரணத்துக்கு இது ஒரு புளிப்பும் இனிப்புமாக இருக்கும். இனிப்பு வந்து நம்ம ஜீரண மண்டலத்தை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். புளிப்பு அப்படிங்கிறது கல்லீரலை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சுவை. இதில் 6 சுவைகளும் இருக்கும். நாம் தேன்கிறது இனிப்புன்னு நினச்சிருக்கோம். ஆக்சுவலாக அதோட பேஸ் அப்படிங்கிறது துவர்ப்பு. இது இனிப்பும் புளிப்பும் இருந்ததுனால இதில் அறுசுவையும் இருக்குது. அந்த சுவைக்கான ஒரு மருத்துவ குணம் இருக்குது, பிராணசக்தி இருக்குது. இதை எடுத்துக்கும் போது அந்த சுவைக்கான சக்தியும் நம்ம உடம்புக்கு கிடைக்கணும். அப்படிங்கிறதுனால சாப்பிட்ட ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு இதை எடுத்துக்கணும். இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் டீ காஃபிங்கிறது ஒரு 2 மணி நேரத்துக்கு சாப்பிடக்கூடாது. இதை ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இதை எடுத்ததுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஒரு வார்ம் வாட்டர் எடுத்துக்கலாம். அடுத்தது டீ காஃபி 2 மணி நேரத்துக்கு பின்னாடி சாப்பிடக்கூடாது. மது அருந்தவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா குறைந்தபட்சம் 12 மணி நேரம் கேப் பண்ணணும். அப்போ மறுநாள் காலையில் கூட எடுத்துக்கலாம். புகை பிடிக்கிறதையும் ஒரு 2 மணி நேரத்துக்கு தவிர்க்கிறது பெட்டர். நாள் முழுக்க நிறையா தண்ணீர் குடிக்கணும். இதுக்கு உணவு கட்டுப்பாடுங்கிறது கிடையவே கிடையாது. தண்ணீர் எதுக்காக குடிக்கணும் அப்படின்னா, உங்கள் உடம்புல இருக்கிற நச்சுக்கள்லாம் வியர்வை மூலமாகவோ யூரின் மூலமாகவோ ஸ்டூல் மூலமாக தான் வெளியே போகும். அதற்கு சப்போர்ட்டிங் பண்ணுறதுக்காக நீங்கள் நிறையா தண்ணீர் குடிக்கணும். அதுவும் வெதுப்பாக தண்ணீர் குடிச்சிங்கன்னா நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் வெதுப்பாக தண்ணீர் குடிக்கணும். அதே மாதிரி இது சாப்பிடும்போது சில உடல் உபாதைகள் வரலாம். உடல் உபாதைகள்னால் என்னங்க? சிம்டம்ஸ்னால் என்ன? உடம்புல சரியாகுது அப்படிங்கிறதுக்கான சிம்டம்ஸ், உடம்புல நச்சுக்கள் வெளியேகுது அப்படிங்கிறதுக்கான சிம்டம்ஸ், உடம்பு தனித்தானே க்ளீன் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான சிம்டம், உடம்புல ரத்தம் உற்பத்தி ஆகிறது அதிகமாகுது அப்படிங்கிறதுக்கான சிம்டம், ரத்த ஓட்டம் மிகைப்படுதுங்கிறதுக்கான சிம்டம்ஸ்.
இதே மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். குறிப்பாக தலைவலி எப்போ வரும் அப்படின்னா, உங்கள் உடம்புல ரத்த ஓட்டம் அதிகரிக்குது அப்படிங்கிறதுக்கான காரணம். சளி, லேசான காய்ச்சல் இதெல்லாம் வந்ததுன்னா, சளி இருமல் வந்ததுன்னா உங்கள் நுரையீரல் சம்மந்தமான டாக்ஸின்ஸ் வெளியேறுதுன்னு அர்த்தம். காய்ச்சல் வந்ததுன்னா அதே மாதிரி வெளியேற்ற முடியாத சில விஷயங்களை உடம்பை எரிக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது டிசென்ட்ரி, அதாவது உடம்புக்கு ஒத்துக்காத ஒரு பொருட்கள் இருந்ததுன்னா நம்ம ஃபுட் பாய்சன் சிம்பிளாக சொல்லிவிடுவோம். உடம்புக்கு ஒத்துக்காத பொருள் இருந்ததுன்னா வாந்தி மூலமாகவோ பேதி மூலமாகவோ உடம்பு வெளித்தள்ளும். அதே மாதிரி இது வெளித்தள்ளுற வேலைகள் ஏதாவது செஞ்சதுன்னா ஒரு வயிற்றுப்போக்கோ வாமிட்டிங் சென்சேஷனும் இருக்கலாம். தோலில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா தோல் மூலமாக அந்த டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகும். அந்த நேரத்தில் தோள்களில் ஏதாவது தடிப்புகளோ அரிப்புகளோ வரலாம், அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். ஒரு கால் பின்னாடி கீழ் முதுகில் வலி இருந்ததுன்னா உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் ரிமூவல் ப்ராசஸ் போது அதே மாதிரி பயன் இருக்கலாம். நெஞ்சரிச்சல் இருந்ததுன்னா உங்களோட வாதம், கபம், பித்தம்னு சொல்லுவாங்க. அந்த பித்தம் அதிகமாக இருக்கும்போது அதை வெளியேற்றத்துக்காக, பித்தத்தை அதிகப்படியான பித்தத்தை வெளியேற்றுறதுக்காக வெளியில் தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணும். அது உங்களுக்கு நெஞ்சரிச்சல் மாதிரி இருக்கலாம். நிறைய தண்ணீர் குடிக்கிறது மூலமாகவும், உணவு சரியான நேரத்தில் ஈவினிங் 7 மணிக்கு மேலே டின்னர் எடுத்துக்கூடாது, அதுக்குள்ளேயே எடுத்துக்கும்போது உங்களுக்கு அந்த ஜெரிமானம்ங்கிறது பெட்டராக இருக்கும். இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு அசைவ உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. இந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸில் இது உடம்பு தனித்தானே சுத்தப்படுத்திக்கும் நேரத்தில், அந்த நேரத்தில் மட்டும் ஹெவியான ஃபுட் எடுக்காமல் லைட் ஃபுட்டு, இட்லி, தோசை, இடியாப்பம், கஞ்சி அதே மாதிரி கொடுத்து உடம்புக்கு லோடு கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் நல்லாயிருக்கும். கை காலெல்லாம் ஒரு குடைச்சல் மாதிரி வலி வருதுன்னா உங்களுக்கு ரத்தம் ஊறுதுன்னு அர்த்தம். எலும்பு மஜையில் ரத்தம் ஊறுதுன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் உடற்பயிற்சி செய்கிறது, தீவிரமான உடற்பயிற்சி செய்கிறது, வெயிலில் நிற்கிறது, வாக்கிங் போகிறது, இதே மாதிரி செய்யும்போது உங்களுக்கு எலும்பு மஜையில் அந்த உற்பத்தி பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இதோடு சேர்த்து நல்ல சத்துள்ள உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கணும். காய்கறிகள், பழங்கள், பச்சை காய்கறிகள் அதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ இந்த எலிக்சர் மிக்ஸுங்கிறது உங்கள் வாழ்க்கையை மாற்றத்துக்கு தயாராக இருக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டு தான். இதோடு சேர்ந்து நீங்கள் ஒரு நல்ல குவாலிட்டியான பாசிட்டிவான மைண்ட் செட், நல்ல தூக்கம், உடற்பயிற்சி, சத்தான உணவுகள் இது எல்லாத்தையும் சேர்ந்து நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த சர்க்கரையோட அளவு அப்படிங்கிறது குறைந்து ஒரு ஆரோக்கியமான எனர்ஜெட்டிக்கான ஒரு பழைய வெர்ஷன் 2.0 உங்கள் பேர் எதுவாக இருந்தாலும் அதோடு சேர்த்து 2.1 போட்டுங்க. இந்திரன் 2.0 மாதிரி அதே மாதிரி போட்ட மாதிரி நீங்கள் ரொம்ப சிறப்பாகிடுவீங்க. நடுப்பில் யாரோ கேள்வி கேட்டிருந்தாங்க, அதை மட்டும் நான் இது பண்ணுறேன். யாருக்காவது கேள்வி இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணாலும் நான் ஆன்சர் பண்ணுறேன். டோசேஜ் உங்களுக்கு சொல்லிட்டேன், அது போதும்னு நினைக்கிறேன். பெர் மந்த் ஃபார் 6300 இதோட ப்ராடக்டோட காஸ்ட்டு. ஒரு மாதத்துக்கு ஆவரேஜாக வரும். நீங்கள் ஆரம்பத்தில் வந்து கம்மியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு 35-40 நாளைக்கு கூட வரும். அதுக்கு அப்புறம் உங்களுக்கு டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்கள் வெல்னஸ் கோச் உங்களுக்கு இதை சப்போர்ட் பண்ணியிருக்காங்களே, உங்களுக்கு சஜஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க உங்களுக்கு பெட்டராக சஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். நைட்டு சாப்பிட்றது பெட்டர். மார்னிங்கில் நைட்டு சாப்பிட முடியாது, நான் வருவேன் நைட்டு வந்த உடனே சாப்பிட்டுட்டு தூங்குறது தான் அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக சாப்பிட்டு நைட்டு எடுத்துக்கிறது தான் பெட்டர். அப்படி முடியாத பட்சத்தில் நீங்கள் காலையில் டீ காஃபி சாப்பிடாம காலையில் வெந்நீர் மட்டும் ஏதாவது குடிச்சிட்டு இதை எடுத்துகிட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு திருப்பி தண்ணி குடிக்கலாம். இல்லைனா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்றதுக்கெல்லாம் இதில் எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது, தாராளமாக எடுத்துக்கலாம். இதில் உணவு கட்டுப்பாடு பத்தியம் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. கண்டிப்பாக மாத்திரை சாப்பிடணும். சுகர், பிபி இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் மாத்திரையை கம்மி பண்ணாதீங்க. இதை எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஜென்ரலாக என்ன ஆகும் அப்படின்னா, சுகர் கம்மியாக கம்மியாக நீங்கள் மாத்திரை எடுத்தீங்கன்னா, மாத்திரை எடுக்கிறது எதுக்காக? உங்கள் சுகரை லோ பண்ணுறதுக்காக. இது எடுக்கும்போது உங்கள் உடம்பு ஆரோக்கியமாகிடும். அந்த நேரத்தில் நீங்கள் மாத்திரையை எடுத்துகிட்டு இருப்பீங்க, ஃபஸ்ட் எடுங்க. உங்களுக்கு லோ சுகர் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா மாத்திரையோட அளவை குறைங்க. அதுக்கு உங்களோட மருத்துவரோட சப்போர்ட் கேட்டுக்கோங்க. அவங்க வந்து என்னப்பா இவ்வளோ கம்மியாக இருக்கா, மாத்திரை கம்மி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மாத்திரையை கம்மி பண்ணிக்கோங்க. உங்கள் மருத்துவர்கிட்ட சஜஷன் அது கேட்டுக்கோங்க. சிஏபிஜி டன் 18 years ago. எனக்கு சிஏபிஜின்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் ப்ளீஸ்.
ஏபிஜி சர்ஜரி, கார்டியோவாஸ்குலர் சர்ஜரி. ஓகேவா, தாராளமாக எடுத்துக்கலாம். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தால் மட்டும்தான் எடுக்கக்கூடாது, மற்றபடி சிஏபிஜி செஞ்சிருந்தால் எடுத்துக்கலாம். எந்த மருந்து எடுத்தாலும் இந்த ப்ராடக்ட் கூட எடுத்துக்கலாங்க. ஆக்சுவலாக நம்ம உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்தவங்க எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க சப்ரஸர் எடுத்துப்பாங்க நிறையா. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை கட்டுப்படுத்துறதுக்கான மருந்துகள் எடுத்துப்பாங்க. இந்த உடலில் இருக்கிற இந்த பொருத்தி வச்சிருக்கிற உறுப்பு வேறு ஏதோ ஃபாரின் பார்ட்டிக்கிள் அப்படின்னு நினச்சி உடம்பு வெளியில் தள்ளாமல் இருக்கிறதுக்காக உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணுறதுக்கான மெடிசின்ஸ் எடுத்துப்பாங்க. ஆனால் இது என்ன செய்யும், உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேற்றுறதுக்காக சில விஷயங்கள் இதில் இருக்கிற டீடாக்சிஃபிகேஷன். அப்போ அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்ச அதுக்கும் இதுக்கும் ஒரு ஃபைட் நடக்கும். அதனால லோகநாதன் சார், நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். சார் அன்மியூட் பண்ண முடியுதா? மெடிசின் சாப்பிட்றதா இருந்ததுன்னா ஒரு 2 hours கேப் விட்டு எடுத்துக்கங்க சார். மெடிசின் சாப்பிட்ட உடனே வேண்டாம். நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்தில் மெடிசின் எடுத்துப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு இதை எடுத்துக்கோங்க. சாப்பிட்ட 2 மணி நேரம் கழிச்சு இதை எடுத்துக்கும்போது பெட்டர் இருக்கும். லோகநாதன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருந்தால் எடுத்துக்கலாம் சார், இஷ்யூ கிடையாது. ஆனால் ஒரு 6 மாதம் கேப்புக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் வேறு எந்த சப்ளிமெண்ட்டும் எடுக்க வேண்டாம். ஓகே, உங்கள் கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். குட் நைட் ஆல். மீண்டும் அடுத்த சந்திப்பில் இணைவோம். நன்றி.